குற்றவாளிகள் அதிகாரத்தில் இருக்கும்போது இந்த குற்றங்கள் சாதாரணமாக நிகழும். நாட்டின் முதலமைச்சர் சட்டசபையில் அமைச்சரவையில் போன ஆட்சியோட அந்த ஆட்சியில் கொலைகள் குறைவுன்னு தான் சொல்கிறார். கொலையை தடுப்பதை நான் நடப்பதை தடுப்பேன், அது கடும் நடவடிக்கையில் ஒடுக்குவேன் அப்படிலாம் பேசலை. அதை விட குறைவு தானே அப்படிதான் சொல்கிறாங்க. பேசி என்ன பயன் இருக்கு? மதுபான ஊழலில் டெல்லியில் எடுத்த நடவடிக்கை ஏன் தமிழகத்தில் இல்லை? அதை என் தம்பி அண்ணாமலைகிட்ட கேளுங்க. திமுகவும் பாஜகவும் ஏதாவது இணக்கமான இல்லை மறைமுகமான இல்லை கள்ள உறவு இல்லை சொல்லுவாங்க, இணக்கங்கள் நல்ல உறவே இருக்குது, ரொம்ப நல்ல உறவே இருக்குது. என் தம்பிகிட்ட நான் என்ன சொன்னேன், நீங்கள் டாஸ்மார்க்கில் நடந்த ஊழலை பேசுவது போல் கழிவறை தூய்மைப்படுத்துவதில் 430 கோடி நடந்திருக்கு, அதையும் பேசணும். மக்களுக்கு விநியோகிக்கிற ரேஷன் அரிசி குடும்ப நியாய விலை கடையில் பகிர்கிற அந்த அரிசி ஏற்றி இறக்குனது, அரிசி மூட்டையை ஏற்றி இறக்குனதுல 950 கோடி இழப்புன்றாங்க. நீங்கள் மூட்டையை ஏற்றி இறக்கும்போது 980 கோடி இழப்பு வரும். 1000 கோடி இழப்பு வர அளவுக்கு மூட்டையை ஏற்றி இறக்குவீங்களா? அவ்வளவு சிந்துவீங்களா? மூட்டையில் கட்டி ஏற்றினீங்களா? கைக்கு எழுதி கொண்டு இறக்குனீங்களா? எப்படி ஏற்றுனீங்க? இதையெல்லாம் எப்படி நீங்கள் சைத்துக்கிறீங்க? உலகத்துக்கே தெரியும். குவார்ட்டருக்கு 10 ரூபா ஏற்றி விற்றாரு தம்பி செந்தில் பாலாஜின்னு. 10 ரூபா பாலாஜின்னு சொன்னதே உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த காசெல்லாம் யாருக்கு? அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது 12 மணிலேருந்து இரவு 10 மணிக்குள்ளே கடையை மூடணும்னு கொண்டு வந்தாங்க. மதியம் 12 மணிக்கு திறந்து நண்பகலில் 10 மணி. ஆனால் இப்போ விடிய கடைகள் திறந்து ஓடுதா இல்லையா? அப்போ இதெல்லாம் என்ன? டெல்லியில் 150 கோடி தானே ஊழல் குற்றச்சாட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே. நடவடிக்கை எடுத்தியல்ல உடனே. இது 1000 கோடியாக இருக்குது, அது மாதிரி 10 மடங்கு இருக்குது. அதே நடவடிக்கை எடுக்கல. இப்போ நான் போராடுறேன்னா இப்போ எனக்கு வலிமை இல்லை, என் தம்பியும் மீனவருக்காக போராடுறேன்னு சொன்னால் எப்படி சொல்லுங்கள்? நீங்கள் எப்படி சொல்லுங்கள்? அவரும் நானும் போராடுறேன் மீனவருக்கான்னு சொன்னால் நல்லா இல்லைல்ல? யாரை எதிர்த்து போராடுறீங்க? இப்போ டாஸ்மார்க்கில் ஊழல் 1000 கோடி போராடினீங்க, யாரை எதிர்த்து போராடினீங்க? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.